இன்றைக்கி ஹை ப்ரோட்டீன் பன்னீர் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே குவிக்கான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 பொட்டேட்டோஸை வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 சாப்டு ஆனியன், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறேன். அது கூட கேரட்டை கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு 100 கிராம் பன்னீரை துருவி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு இதை சின்னதாக தட்டையாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அது கூடயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் எல்லாத்தையுமே எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிட்டு இதை தவாவில் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். பன்னீர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கெச்சப் இல்லாட்டி க்ரீன் சட்னி ரெண்டில் எது ட்ரை பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.